குமரி மாவட்டம் கருங்கல் அருகே இளம்பெண் திருமணமான 6 மாதத்தில் 8 பக்க அளவில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாம். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே திருமணமான 6 மாதத்தில் பெண் தூக்கிட்டு தற்கொலை காதல் திருமணம் செய்து கொண்ட பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து பெரும் தற்போது அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த பெண் எழுதியிருந்த 8 கடிதம் எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் கடலூர் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் தற்போது கருங்கல் போலீசார் அந்த டைரியையும் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். பெற்றோர் வரதட்சணை புகார் அளித்த நிலையில் கோட்டாட்சியரும் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள மேல்மிடால் மீனவ கிராமத்தை சேர்ந்த நிதின் ராஜ் 26 வயதான இவருக்கும் குற்றங்கூடு பகுதியை சேர்ந்த 26 வயதான ஜெபிலா மேரி என்பவருக்கும் கடந்த 13 வருடங்களுக்கு ஆன்லைன் சேட்டிங் மூலமாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது. வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த இருவரும் காதல் செய்த நிலையில் பெற்றோர் சமூகத்திலும் கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி திருமணம் நடந்துள்ளது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நிதின் ராஜ் நிலையில் முடித்த ஜெபிலா மேரி கடந்த 2 மாதங்களாக முட்டம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தற்போது நர்ஸாக பணியாற்றி வந்துள்ளார். வெள்ளிக்கிழமை காலை மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய ஜெபிலா மேரி படுக்கையில் தூங்கியுள்ளார். வெளியே சென்ற கணவர் நிதின்ராஜ் வீடு திரும்பிய போதும் ஜெபிலா மேரி அறையை விட்டு வெளியே வராதால் உள்ளே சென்று பார்த்தபோது நீதித்துறையில் கைக்கால் தூக்கிட்டு நிலையில் திறந்துள்ளார். இதையடுத்து வைத்திய தனது தாயார் உதவியுடன் அரசு ஜெபிலா மேரியை நிதின்ராஜ் கருங்கல் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை கொண்டு சென்றுள்ளார். அங்கு ஜெபிலா மேரியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். தகவல் இருந்த போலீசார் ஜெபிலா மேரியை கடவுள் தற்போது ஆசாரிக்குளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு அவர் தற்கொலை செய்து கொண்ட காரணம் குறித்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். அறையை சோதனை செய்த போது அவர் டைரியில் எழுதி வைக்கப்பட்ட 8 பக்க கடிதங்கள் தற்போது போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதாம்.